கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராகம் குடித்து 62 பேர் உயிரிழந்த பின் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராகத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியதாக கூறியது காவல்துறை. ஆனால் தற்போது மயிலாடுதுறையில் கள்ளச்சாராகம் விற்பனை தட்டி கேட்டதாக 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகே உள்ள முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த ஹரிஷ் பாலிடெக்னிக் முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். அதேபோல பேச்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஹரிசக்தி என்ற இளைஞர் இன்ஜினியரிங் படித்து வந்துள்ளார். இவர்கள் வசிக்கும் பகுதிகளில் தெருவுக்கு உள்ளேயே சாராக விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த மூவேந்தன், அவரது குடும்பத்தைச் சேர்ந்த தங்கதுரை, ராஜ்குமார் ஆகியோர்தான் கள்ளச்சாராகம் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சாராயம் காய்ச்சினால் சிக்கல் என்பதால் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் சாராகத்தை கடத்தி வந்து மயிலாடுதுறையில் இந்த கும்பல் விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இதற்கு அந்த பகுதி இளைஞர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். கள்ளச்சாராக விற்பனை குறித்து இளைஞர்கள் சிலர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் முட்டம் பகுதியில் நடைபெற்ற ரெய்டில் சாராகம் விற்றதாக ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் ஜாமீனில் வெளிவந்த ராஜ்குமார் அப்பகுதி மக்கள் மீது கோபமாக இருந்ததாக தெரிகிறது. அப்போது 17 வயது சிறுவன் ஒருவன் ராஜ்குமாரிடம் தெருவில் ஏன் சாராகம் விற்கிறீங்க என கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமான சாராய வியாபாரிகள் அந்த சிறுவனை அடித்ததாக கூறப்படுகிறது. இது அப்பகுதி இளைஞர்கள் இடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து ஹரிஷும் ஹரிசக்தியும் சாராய வியாபாரிகளான மூவேந்தன், ராஜ்குமார், தங்கதுரை ஆகியோரிடம் சிறுவனை தாக்கியது குறித்தும் சாராய வியாபாரம் பற்றியும் தட்டி கேட்டதாகவும் அப்போது இவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் சாராய வியாபாரிகள் மூவரும் சேர்ந்து ஹரிஷையும் ஹரிசக்தியையும் கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் இளைஞர்கள் இருவருமே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனை அறிந்த ஊர் மக்கள் இளைஞர்களின் கொலைக்கு நீதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ராஜ்குமார், தங்கதுரை, வேந்தன் ஆகியோரின் வீடுகளையும் சூறையாடினர். இதனையடுத்து சாராய வியாபாரிகள் மூவரையும் போலீசார் கைது செய்தனர். ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனை பலர்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராய வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனு சின்ன சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு வியாபாரம் பண்ணது சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் நான் அவங்கள அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு கேட்டதுக்காக 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. சாராய வியாபாரம் குறித்து ஏற்கனவே புகார் கொடுக்கும் போதே போலீசார் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்காது என அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆனால் கள்ளச்சாராகம் விற்பனையை தட்டி கேட்டதற்காக இந்த கொலை நடைபெறவில்லை என்பதும் முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை நடந்தது என்பது காவல்துறையின் விளக்கமாக உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கள்ளச்சாராக விற்பனை என்பது படுஜோராக நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சிலரை காப்பாற்ற உண்மையை மூடி மறைக்கிறது என்பது அப்பகுதி மக்களின் புகாராக உள்ளது. மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் யோகேஷ்.